வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளில் தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளையும், ஒரு கலகலப்பான விஷயங்களும், மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நிலைகளையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் அதே மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உணர்வுபூர்வமாக எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். பெருசாக அதில் எந்த குறைகளும் இருக்காது. பட் இருந்தாலும் சில விஷயங்களை கைமீறி போவது போல பார்க்கலாம், அல்லது தேவையில்லாத இழப்புகள், விரயங்கள் போன்ற விஷயங்களை மாதத்தின் பிற்பகுதியில் பார்க்கலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க மாதத்தின் முற்பகுதியில் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும். எல்லா விஷயங்களும் ஒரு அமைதி தரக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் இந்த கைவிட்டு போகக்கூடிய விஷயங்கள், தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் கூட்டு கிரக அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் ரொம்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பீங்க, சுறுசுறுப்போடு இருப்பீங்க. சமீப காலமாகவே சிம்மராசிக்காரங்க சில டிப்ரெஷனான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த நிலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பான நிலைகளை பார்த்து உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நிலைகளை, மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு வரீங்க. அது சிறப்பான விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பட் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கையை விட்டு போகக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க. பட் அதே நேரம் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் அதீதமான ஹைப்பர் ஆக்டிவில் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் எல்லா விஷயங்களுமே ஒரு அவசரத்தனமும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு பண்ணாதீங்க. நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அவசரமாகவே இருக்கும், வர பரபரப்பாகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் முன்னாடி சொன்னோமா எல்லாமே பரபரப்பான நிலைகளில் போகக்கூடியதாக தான் இருக்கும். நீங்களும் அதோடைய வேகத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு காட்டில் ஓடுற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ராசியில் கேதுவனுடைய அமைப்பு இருக்குது. மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நேருக்கு மாறாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்போதைய நிலையில். அதனால் எதையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க டிசைட் பண்ணாதீங்க. அந்த பரபரப்பான நிலைகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் நிதானித்து எதாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கும். பட் மாதத்தின் 30 மட்டும் தேவையில்லாத அலைச்சல் விரயங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா வழக்கு தகுதி மாதத்துக்கு அதிகமாக பேசக்கூடிய திறனும் இருக்கும். நல்ல புத்திசாலித்தோடு பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டு வருவீங்க. நல்லா பாயிண்ட்டாக பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. புதிய விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது. நினைத்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு.
எடுத்த காரியங்களை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. புதிய புதிய விஷயங்கள் நோக்கி போக ஆரம்பிப்பு. அதெல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், அலைச்சலோடு ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு, மனை, பூமி, வாகன விஷயங்கள்ல அல்லது ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளாக தான் இருக்கு. பட் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். அதாவது புயலுக்கு பின் அமைதி அல்லது புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற நிலைகளில் தான் இந்த சொத்து சுகங்கள் விஷயங்களை பார்த்து வருவீங்க. ஸோ சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த வீடு, மனை, பூமி, வாகன விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை, முடிவுகளை, உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வந்துடுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது சம்பகாலமாக கொஞ்சம் குறைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே கைக்கு அடக்கமாக இருக்கிறது நல்லது. இந்த காசு பண விஷயங்களில், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வரவு செலவு பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா இப்போதைய நிலையில் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் அஷ்டமச்சனி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் ராசியில் கேதுவனுடைய அமைப்பு தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி. ஸோ இப்போதைய நிலையில் இந்த காசு பண விஷயங்கள் அகலக்கால் வச்சுங்கன்னா அது சரியான விஷயங்களாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கூட நம்பிக்கைக்குரியவங்களை வச்சு அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி இந்த காசு பண விஷயங்களை டீல் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. பட் இந்த மாத அமைப்பு இதில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலை தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானம் என்பது தேவை. என முன்னாடி சொன்ன மாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வாண்டடாகவே வரும். எதிர்பார்க்காத நிலைகள் அந்த விஷயங்கள் போகலாம். ஸோ அதனால் இந்த காசு பண்ண விஷயங்கள் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக இருங்க. பொது விஷயங்கள், காரியங்கள், வழக்கமான நிலைகள் தான். பெருசாக மாற்றங்கள் இல்லை. இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே சொன்னால் அங்கே பிடிக்காது, அங்கே சொன்னால் இங்கே பிடிக்காது. இந்த மாதம் அதே நிலைகள் தான். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது தான். பட் இப்போ கிரக நிலைகளால் அவங்களுக்கே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது புரியாமல் ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி மற்றவங்களுடைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சமீப காலத்தில் இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதம் இந்த ஆன்மீக விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மன அமைதி, ஆன்மீக சாதனாக்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக இருக்குது. முதல்லாம் எல்லாத்துலேயும் விடாப்பிடியாக இருப்பாங்க. இப்போது சில காலமாக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தே காலத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த ஆன்மீக சிந்தனைகளும் விட்டு கொடுக்கக்கூடிய சிந்தனைகளும் இந்த மாதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. பிரயாணங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளும், பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் கூட அமையலாம். ஸோ பிரயாணங்கள் வகையில் ஒரு திருப்திகரமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக டென்ஷன்லாம் இருக்காது. கொஞ்சம் எல்லாத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணி உங்களுக்கான காரியங்கள், செயல்பாடுகள் மூலம் இன்னும் சிறப்பாகவே செயல்படுவீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி தரக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். சமீப காலமாக பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்த இந்த விஷயங்களை கூட இந்த மாதம் ஒரு சிறப்பான முறையில் எல்லாத்தையும் கையாண்டு வருவீங்க. ஸோ குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இணங்கி பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உருவாகும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரம் ஒருவருக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகளிலேயே பெற்றோர்கள் மூலமாக நல்ல விஷயங்களும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள், ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள், அனுசரணையான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான நிலைகள் தான். பட் இருந்தாலும் இந்த மாதம் முன்னாடி இருந்ததுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். எப்போ அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதோ அதற்கு முன்னாடி கூட சிம்மராசிக்காரங்க பெருசாக இது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை தான். பிடித்தோ பிடிக்கலையோ கடமைக்கு சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் அப்படி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை பார்த்து வருவீங்க.
காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காதல் உணர்வுகள் அதிகமாகவே தூண்டப்படும். பட் இருந்தாலும் இந்த காதல் விஷயங்களை சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. அவசரப்பட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த மாத அமைப்பில் சிம்மராசிக்காரங்க இந்த காதல் விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டத்தான் செய்வாங்க. பொறுமை நிதானம் என்பது தேவை. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி எல்லா விஷயங்களும் ஈடுபட்டு வருவாங்க. இதுதான் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்துலையுமே ஈடுபட்டு வருவாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் கல்வி வித்தைகள்ல அவங்களுக்கான அனுசரணையான விஷயங்கள் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கு. அதனால இந்த மாதம் ஓகே தான். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கேர்ல கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இந்த காற்று உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி ராசியில கேதுனோட அமைப்பும் இருக்குது. இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனியும் ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்கு. ஸோ உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் நெஸ்க்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம், பார்த்துக்கோங்க. பட் இந்த மாதம் அமைப்பு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. பட் ஜென்ரலான நிலைகளில் பார்க்கும்போது உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படத்தான் செய்யுது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை. எல்லாம் பட்டுமடாமல் தொட்டுமடாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதம் அதை அனுசரித்து போய்க்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள்லேயே இருக்குது. வேலை விஷயங்களாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் சிறப்பாகவே எல்லா விஷயங்களும் பார்த்து வருவீங்க. அண்ட் குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கோ, நீங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே தான் நீங்கள் மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி இல்லை இவங்க இப்படி தான் கண்டிஷனாக அதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன வருது, அதை வச்சு தான் எந்த ஒரு காரியங்களும் ஈடுபட்டு வருவீங்க. ஸோ ரொம்பவுமே சுதந்திரமாக செயல்பட முற்படுவீங்க. தொழில் வேலை உத்தியோகத்திலும் இது அதிகமாகவே தென்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். பட் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் முன்னாடி சொன்னோமா ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்க்காத வகையில் வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கோங்க. மற்றபடி தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்குது. அலைச்சல் தரக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அகலக்கால் வைக்காதீங்க. புதிய வாய்ப்புகள் ஏதாவது வருது அப்படின்னா பழைய விஷயங்களை அப்படியே வச்சுக்கோங்க. முழுமையாக கை கொடுக்குற வரைக்கும் பழசில் கை விட்டுடாதீங்க. அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். பெரும்பாலும் ஒரு நல்ல விஷயங்களே எதிர்பார்ப்பீங்க. பட் எதிர்பாராத வகையில் இழப்புகள் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.